நண்பர்களுக்கு வணக்கம்ப்பா. இந்த பதிவில் மிதுன ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்கு நீங்கள் உத்தியோகம் உழைப்புக்கேற்ற முறையான அங்கீகாரம் மற்றும் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. ராசியிலே தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் நல்ல முன்னேற்றம் லாபமும் இருக்கும். சிலருக்கு விருப்பமான இடமாற்றம் அல்லது புதிய வேலைக்கான முயற்சி வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறனால பிள்ளைகளோட கல்வி, வெளிநாடு படிப்பு, திருமணம் இது சார்ந்த சுப காரியங்களுக்கான திட்டமிட்டபடி கடன்கள் கைகூடி சுப செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு வர்றதுனால பணப்புழக்கம் கணிசமாக அதிகரித்து கடன் சுமை குறைய தொடங்கும். அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் திருப்திகரமாக நடக்கும். பிள்ளைகள் வழிகளிலும் நல்ல லாபம். அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு சார்ந்த புகழ் பெருமைப்படும் சூழல் ஏற்படும். குடும்பத்தினோட வெளியூர், வெளிநாடு போயிட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையக்கூடிய சில பேருக்கு உண்டு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சலும் மருத்துவ செலவும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குப்பா. கண் சார்ந்த பாதிப்பு, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ பணி இடத்துல மற்றும் தொழிலில் இந்த இடத்துல எதிரிகள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட ரகசியங்களை பகிர்ந்துக்கிறதுல கவனமாக இருங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வைகாசி 30ஆம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. புதன்கிழமையில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது சனிக்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறது ரொம்ப மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறப்பாக இருக்கும். சரிப்பா, நன்றி.